ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல கான்செப்ட் என்ன, கண்டென்ட் என்ன, இதை பத்தி பேச போறோம் அப்படி இப்படி அதெல்லாம் எனக்கே ஃபர்ஸ்ட் தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ற டைம் நான் சொல்றேன். இட்ஸ் 1st March 2:50. ஓகே, அதாவது இன்னைக்கு சண்டே 2:50. ஓகேயா? ஸோ நான் வந்து இன்னைக்கு வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். பட் சம்திங், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒண்ணு சரி பரவாயில்ல, என்ன ஆக போகுது, உடம்பு சரியில்லைன்னா என்ன, ஏதோ ஒண்ணு போடு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. என்னால அந்த சண்டே அண்ட் வெட்னஸ்டே இது பண்ணாம இருக்கவே முடியாது. பட் சில பீப்புள் வந்து கேட்பாங்க, எப்படி வந்து இந்த கன்சிஸ்டன்சி உங்களால கொடுக்க முடியுது? நிறைய பேர் கன்சிஸ்டன்டா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பீப்புளால எப்படி கன்சிஸ்டன்டா இருக்க முடியுது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்த எனக்கு தெரியுது. என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்த தொடர்ந்து ஒரு 2 மாசமோ 1 மாசமோ நீ பண்ணி முடிச்சிட்டன்னா, நீயே நினைச்சாலுமே உன்னால அதை தடுக்கவே முடியாது. நீ எப்பவுமே அதை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருப்ப. அது மாதிரி தான் இட்ஸ் நாட் அபவுட் நான் இன்னைக்கு என்ன பெர்ஃபெக்டா கொடுக்க போறேன், பெர்ஃபெக்டா தான் இருக்கணுமா, அதுக்கு நிறைய வியூஸ் போகணுமா, அதுக்கு இவ்வளவு ரெவென்யூ வரணுமா, அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே எனக்கு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் என்னால இன்னைக்கு எவ்வளவு முடியுது அதை நான் கொடுக்கணும், அவ்வளவுதான் என் மைண்ட்ல. நிறைய பீப்புள் சொல்லுவாங்க, நீங்க வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணா அவ்வளவு வியூஸ் வரும், இப்படி வரும், அப்படி வரும். நோ, பீப்புள் வித் நோ அச்சீவ்மெண்ட்ஸ் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். அவங்க லைஃப்ல எந்த அச்சீவ்மெண்ட்ஸுமே இருக்காது. ஆனா மத்தவங்க லைஃப்னு வரும்போது நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுக்க வந்துருவாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்களுக்கு பண்றதுக்கு பயம், பண்ண முடியாது. பிகாஸ் they don't have the, என்ன சொல்றது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு கட்ஸ் கிடையாது அவங்க லைஃப்ல பண்றதுக்கு. மத்தவங்க லைஃப்ல மூக்கு நுழைச்சு பண்றதுக்கு நல்லா இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் எனக்கு சொல்றாங்க அதனால நான் இப்படி சொல்றேன். எஸ், எனக்கும் சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா, நீ ஒரு விஷயம் உனக்கு எவ்வளவு தூரம் அந்த விஷயம் தேவை, உன்னோட ரொட்டீனாவே அது மாறிடும். எந்த விஷயமுமே நீ கன்சிஸ்டன்சிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. உனக்கு அந்த விஷயம் எவ்வளவு பிடிச்சிருக்கு, அது எவ்வளவு தூரம் உன்னால பண்ண முடியும், ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சா மட்டும்தான் உன்னால கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நான் எங்க அம்மாட்ட பேசும்போது, இன்னைக்கு வீடியோ போடுவியான்னு கேட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம நான் இன்னும் ஷூட் பண்ணவே இல்லை. அம்மா கேக்குறாங்க, இந்த மாதிரி எப்ப போடுவ, எப்ப எடுப்ப, எப்ப போஸ்ட் பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. பட் எனக்கு எந்த பயமுமே இல்ல. 2:30 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு. பட் ஃபைன், இன்னும் 3 ஹவர்ஸ் இருக்கு, நம்ம போடலாம், அவ்வளவுதான். சோ அந்த கிளாரிட்டி, நீ எவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ற அப்படிங்கிறது தேவையில்லை. நீ பண்றியா இல்லையா, போக போக நீ பெர்ஃபெக்டா பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த உடம்பு சரியில்லாத இந்த ஸ்டேஜ்ல நமக்கு கொஞ்சம் நம்ம லேகா இருப்போம். நம்ம அதாவது லைஃப்ல ஒரு மாதிரி டவுனா இருப்போம். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, சும்மா படுத்தே கிடப்பாங்க. எஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நான் இப்ப எந்திரிப்பனா இல்லையா, படுத்தே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2:30 வரைக்கும் நான் படுத்திருந்தேன். பட் ஆனா அந்த டைம் ஹிட் ஆகுது அப்படின்னு தெரியும் போது நீ எந்திரிச்சு எவ்வளவுதான் முடியலனாலும் நீ வேலை செய்வ. இந்த மாதிரி உன் லைஃப்லயும் நீயும் எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த என்ன ஆனாலும் நீ பண்ணிக்கிட்டே இருப்பல. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சு அப்படின்னா டூ கமெண்ட் இட் டவுன். இன்னொரு விஷயம், நீ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதப்போ, மூடு சரியில்லாதப்போ, எப்பவுமே படுத்தே இருக்கும்போது ஒரு தப்பு நம்ம செய்வோம். என்னன்னா, பாட்டு கேட்கறது. இது ஆக்சுவலி நான் இது தனியாவே பேசணும்னு நினைச்சேன். பட் இப்போ ஒரு ஹிண்டா பேசுறேன். சோகமா இருக்கும்போது, கொஞ்சம் உடம்பே சோகமா இருக்குங்கும் போது சோக பாட்டு கேட்டுட்டு அப்படியே சோகத்துக்குள்ளேயே முழுகிட்டு அதெல்லாம் எப்பவுமே பண்ணக்கூடாது. நிறைய பீப்புள் அதை பண்ணுவாங்க. இப்போ எனக்கே சும்மா சாமி பாட்டு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அது முடிச்சதுமே சோக பாட்டு இருந்துச்சு. மை மைண்ட் வாஸ் ஆக்சுவலி லோ. ஸோ நீ என்னெல்லாம் கேட்கறியோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட இதுவும் மாறிடும். பீப்புள் வந்து சோக பாட்டு கேட்டுட்டு ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ரொம்ப கைண்டா இருக்கணும், அதுக்கு அடுத்தது உடனே வேற மாதிரி பாட்டு வந்ததுமே இந்த மாதிரி நான் ரொம்ப கெத்து ஆட்டிடியூடான பர்சன் அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் உன்னோட மைண்ட் அப்படியே மாறிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே அந்த பாட்டு கேட்கிறோம் இல்லையா, அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாட்டு வந்து நம்மள அப்படியே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதனால உனக்கும் சொல்றேன். எந்த ஒரு பாட்டு கேட்டாலும் அந்தந்த செகண்டுக்கு அந்த மூட் தான் இருக்கணுமே தவிர உன்னோட மைண்ட், உன்னோட கிளாரிட்டி, நீ யாரு, நீ என்ன அப்படின்றது உனக்கு தெளிவா இருக்கணும். ஓகே, ஸோ பேசிக்கா இந்த வீடியோல நம்ம என்ன பேசிருக்கோம் அப்படின்னா, டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பேசியிருக்கோம், என்ன நிஜமாவே சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நான் எதுவுமே சொல்ல வரல. இட்ஸ் ஜஸ்ட் தட் நீ ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா அது எக்காரணத்து கொண்டும் நடுவுல விடவே கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டே கன்சிஸ்டன்ட். ஈவன் தோ நீ ரிசல்ட்டை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நீ கன்சிஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான். கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட் வில் சம்டே அது வந்து பயங்கரமா மாறிடும். புரியுதா? இது வரல, அது வரல, எனக்கு இன்னைக்கு முடியல, எந்த விஷயமே உன்னோட மூடை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இதுதான் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ
என்கிட்ட நிறைய கொஸ்டின் வந்ததுக்கு இது ஒரே ஒரு ஆன்சர் தான். எப்படி கன்சிஸ்டன்டா வீடியோ போடுறீங்க அப்படின்னா, என்னால இதை பண்ணாம இருக்கவே முடியாது. நான் இப்ப கூட மண்டே போடணும்னு நினைச்சேன். பட் நோ, லெட் மீ டூ இட். எனக்கு இப்போவுமே கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி முடியல. பட் வை நாட்? ஏதோ ஒன்று போடு, எதையோ ஒன்று போடு, என்னமோ போடு. அப்படியே பண்ண 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 யூ வில் பி குட் அட் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்துல நீ ஓகே. ஸோ நம்ம வந்து லைவ் போட்டு ரொம்ப நாள், லைவ் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. அண்ட் Q&A போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சூன் வி வில் see in one Q&A வீடியோ அண்ட் லைவ் பார்க்கலாம். ஓகே, ஸோ see you all in another வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் சண்டே உங்க வீடியோக்காக வெயிட் பண்ணுவேன், வெனஸ்டே உங்க வீடியோக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அப்பியரன்ஸ் தான் இது. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன் அண்ட் எல்லாரும் பத்திரமா இருங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் சொல்றேன். நான் எப்படின்னா, கண்ணு பசி எனக்கு வந்து பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், அவ்வளவுதான். உள்ள சாப்பிடும் போது எனக்கு சாப்பிட வேணாம்னு தோணும். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களா தயவு செஞ்சு இந்த கண்ணு பசி கண்ணோடயே இருந்துக்கிட்டோம். அது வந்து உள்ள உடம்புக்குள்ள போடுறோம் அப்படின்னா, எவர் இன் மை லைஃப் நேத்து தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, ஸ்டொமக் இருக்குன்றதே நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஸோ நெவர் eat anything which is going to spoil your health. இந்த ராகி கூழோ களியோ கஞ்சியோ எது வேணா சாப்பிடுங்க. எந்த விஷயம் வேணாம்னு தோணுதோ அதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நல்லதெல்லாம் நமக்கு வேண்டாம் தான் தோணும். அதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா கண்ணுக்கு அழகா இருக்குது பீஸா பர்கர் அப்படி இப்படின்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு தயவு செஞ்சு டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஹெல்த். பிகாஸ் இது கண்டிஷன்ல இல்லை அப்படின்னா வேற எதுவுமே நம்ம லைஃப்ல பண்ண முடியாது. ஸோ உன்னோட மெயின் அந்த ஒரு சோர்ஸ் என்ன, உன்னோட இதை வச்சுதான் நீ மற்றதெல்லாம் உன் லைஃப்ல பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது உன்னோட உடம்பு மட்டும்தான். ஸோ அதை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. That's the message. Other message I want to give it to you. So see you all on Wednesday 6:30 p.m. with a good informative video. Okay? Take care. Bye bye.